அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டுல எல்லாருமே அவங்க பக்கம் இழுத்துட்டாரு சுதாகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ரொம்பவே கடுப்பா இருக்காங்க. கடுப்பா இருக்கிறதோட மட்டும் இல்லாம அடுத்து நம்ம ஓஞ்சி ஒரு இடத்துல உட்காந்துடக்கூடாது அப்படிங்கறதுலயும் ரொம்ப கான்பிடென்டோட இருக்காங்க. அதுக்காக நம்ம பாக்கியா என்ன பண்றாங்கன்னா வேற ஒரு ரெஸ்டாரண்ட், அதாவது அங்கேயே நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி இருந்தா அடுத்து நம்மளோட ரெஸ்டாரண்ட்டை உடனே ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் சுதாகருக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டுட்டு வெளியில வராங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் சுதாகர் என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா சுபாஷ் அப்படிங்கிறவரோட பேர்லயே அந்த ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ண சொல்லிட்டு அதுக்கான இன்கம் மற்ற செலவுகள் எல்லாத்தையுமே நம்ம சுதாகர் தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்கூட முழு நோக்கமே பாக்கியாவை அடியோட ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா இது எதுவுமே தெரியாத நம்ம பாக்கியா ஒரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஒரு இடத்துல விழுந்துட்டோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல இருந்தே நம்ம இன்னும் அதிகமான வேகத்தோட எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கணும். அப்பதான் அவங்களுக்கு நம்மளோட சக்தி என்ன அப்படிங்கறத புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அடுத்த களத்துல இறங்கறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒண்ணு நம்ம வீட்ல இருந்தே ஆரம்பிக்கிற மாதிரி பழையபடி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆரம்பத்துல மசாலா கடையை ஸ்டார்ட் பண்ணி தானே நம்ம இந்த அளவுக்கு டெவலப் பண்ணோம், திரும்பவும் அதே மாதிரி பண்ணுவோம், ஏதாச்சும் ஆர்டர்ஸை பிடிப்போம், சக்சஸ்ஃபுல்லா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அவங்களுக்கு அவங்களே தன்னம்பிக்கையை ஊட்டிக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் அவங்களோட பிசினஸ் ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா பாக்கியா இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணது பெரிய குத்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 2 ரெஸ்டாரண்ட் இழந்துட்டேன், இப்ப திரும்பவும் ஒடுங்கி வீட்டுல உட்காராம அடுத்து இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போறேன், திரும்ப என்னோட ஸ்டாஃப் எல்லாம் கூட்டி நான் வேலை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல ரொம்ப பெரிய தப்பு, நீ எதுக்காக தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி அப்புறம் செலியன் கோபின்னு எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு பாக்கியாவை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி என்னோட இந்த பிசினஸ் மோட்டிவை யாராலையும் சரிக்க முடியாதுங்கிற மாதிரி நம்ம பாக்கியாவும் ஒவ்வொரு தடவை விழுந்தாலும் ரொம்ப வேகமா எந்திரிச்சு அடுத்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம சுதாகருக்கு கண்டிப்பா இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி நம்ம பாக்கியா வந்து பதிலடி கொடுக்க போறாங்க. ஆனா இதை ஒரு காரணமா காட்டி சுதாகர் பல பிரச்சனைகளை பண்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமா இருக்கு. என்ன எப்படி பிளான் பண்ணி பாக்கியாவை அடிக்க போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.